வணக்கங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஜாங்கிரி. ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு உளுந்து நைட்டே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு இருந்துச்சு. இப்போது இதில் இருக்க தண்ணியை ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லா வடிச்சிக்கலாம். இதுக்கு ரொம்ப தண்ணி தேவையில்லைங்க அரைக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் இருந்தால் போதும், மீதி எல்லாத்தையும் நம்ம வடிச்சிடலாம். இந்த அளவுக்கு வடிச்சிட்டு இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ ஸோ எல்லா தண்ணியும் நம்ம வடிச்சிட்டோம். இப்போ மிக்சி ஜாரில் போட்டு இந்த அளவு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது இதில் நீங்கள் கலர் வேணாலும் கலந்துக்கலாம். ஜிலேபி கலர், அதாவது ஆரஞ்சு கலர். நான் வந்து இன்றைக்கி கலர் கலக்கலை. அதுக்கு பதிலாக மஞ்சத்தூள் நான் போட போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போடுறமேன்னு பயப்பட வேண்டியது இல்லைங்க. கொஞ்சம் கூட அதோட வாசமே இருக்காது. ஸோ நீங்கள் பயப்படாமல் மஞ்சத்தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கலர் வேணும்னாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட இது ஒரு மாதிரி ஒரு சில்வர் ஸ்பூன் இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இப்போ மஞ்சத்தூளும் கார்ன்ஃப்ளவரையும் போட்டு ஒரு தடவை நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப கலந்துட வேண்டாம். இப்போது நம்ம இதுக்கு சுகர் காய்ச்சிக்கலாம். நம்ம கொஞ்சமாக சுகர் காய்ச்சறதுனால இந்த மாதிரி ஒரு ஆழமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போது எந்த கப்பில் உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. இதுதான் அளவு. ஒரு கப்புக்கு 1.5 கப் அளவு சுகர். அதுக்கு 1 கப் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தண்ணி வந்து கரெக்டான அளவு விட்டுக்கோங்க. இல்லைன்னா சுகர் சிரப் ரொம்ப திக்காயிட்டு நம்ம போடுற ஜாங்கிரி ஊறாமல் போயிடும். ஸோ இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க. சுகர் கரையிற அளவுக்கு கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி கொதி வரும்போது கரெக்டாக 1 நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைன்னா பாகு ரொம்ப திக்காயிரும். இல்லை உங்களுக்கு ஒரு கம்பி பதம் அளவுக்கு எடுக்க தெரியும் அப்படின்னா 1 கம்பி பதம் எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காயிராமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதில் வந்து நம்ம ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இல்லைனா வந்து பாகு கண்டிப்பாக திக்காயிரும். ஸோ மறக்காமல் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதில் வாசனைக்கு நான் ரோஸ் எசன்ஸ் கலக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா ஏலக்காய் வேணுனாலும் கலந்துக்கலாம். ரோஸ் எசன்ஸ் ஒரு 2 சொட்டு தான் நான் கலந்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் தான் நம்மக்கிட்ட பாகு இருக்குது. நல்லா இப்போ கலக்கி விட்டுட்டு இப்போது நம்ம ஜாங்கிரியை ரெடி பண்ணலாம். ஜாங்கிரி போடுறதுக்கு நீங்கள் கவர் ரெடி பண்ணணும். இது வந்து உளுந்து பருப்பு இருந்த கவரே தான் இது. இது கூட நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பால் கவர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பால் கவர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஓட்டு போடணும். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வச்சு நம்ம குத்திடலாம். இல்லைன்னா சம்டைம்ஸ் பெருசாக கட் பண்ணிடுவோம் ஓட்டையை. ஸோ இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு இப்படி விட்டோன்னா அது ஓட்டையாயிரும். இப்போ லைட்டாக கட் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. உள்ளே வந்து நம்ம இப்போ ஃபில் பண்ணிவிட்டு ஜாங்கிரியை போட வேண்டியது தான். எண்ணெய் வந்து ரொம்ப மைல்டாக காஞ்சிருக்கணும். ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து போடுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எண்ணெயோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது சூப்பரான ஒரு ஆர்ட்டுங்க. கோலம் போடுற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்லேயே. ரொம்ப ஈஸி தான். இது பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமே கிடையாது. இது வந்து நான் கடையில் எப்போது வாங்கினது வீட்டில் இருந்துச்சு. ஸோ இதுலேயும் வந்து நல்லா வருது. உங்கள்கிட்ட இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் இது கூட ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். கவர் தேவையில்லை. அடுப்பை சிம்மில் இருந்து மீடியம்குள்ளேயே வச்சுக்கோங்க. அப்பப்போ சிம் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து ஜிலேபி கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போது இது மாதிரி நல்லா திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதான். எடுத்தோன்னே பாகில் போட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே அடுத்தடுத்த இதை போட்டுகிட்டே இருக்கலாம். இதில் நம்ம பேக்கிங் சோடா எதுவும் ஆட் பண்ணலங்க. அப்படியே உளுந்து அரைச்சி உடனடியாக நம்ம போடுறோம். நீங்கள் அரைச்சோன்னு போட்டிங்கன்னா பேக்கிங் சோடா எதுவும் தேவையில்லை. அப்படியே போட்டிங்கனாவே நல்லா சாஃப்டாக நல்லா வரும். ஸோ இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அந்த கிறிஸ்பினஸ்க்கு. உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்ன்ஃப்ளவரோட அளவு குறைச்சிக்கோங்க. இப்போ நம்ம முன்னாடி போட்டதெல்லாம் நல்லா ஊறி இருக்குது. அது கூடயே இதையும் ஆட் பண்ணிடலாம்.
இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் போடுங்க. ஷேப் பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி உங்களுக்கு கோனில் புளியறதுக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த முறுக்கு உலக்க கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் போட்டிங்கன்னா கூட நல்லா தான் வரும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி கூட சின்ன ஹோல் இருக்கிற தட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். 3 ஹோல் இருந்தாலும் பரவாயில்லைங்க, சிங்கிள் ஹோல் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இப்போ எல்லாம் நம்ம போட்டு எடுத்துகிட்ருக்கோம். ஒன்று ஒரு ஷேப்பில் நான் போட்டிருக்கேன். ஸோ இது பாருங்கள் 3 ஹோல் இருக்க இதில் நான் போட்டிருக்கேன். இதுவும் உங்களுக்கு வந்து இந்த சின்ன ஜாங்கிரி கடையில் விற்குமே அந்த மாதிரி ஷேப்பில் வரும். 3 ஹோல் வச்சு இதில் போட்டிங்கனாலும். ஸோ பாருங்கள் நல்லா ஊறி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போது இதையும் எடுத்துடலாம். இப்போது இந்த முன்னாடி போட்டது வந்து நான் 3 ஹோலில் போட்டிருக்கேன். இப்போ சிங்கிள் ஹோலில் போட்டு காட்டுறேன். ஜாங்கிரி போடுறப்ப 3 டிப்ஸை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பாகு வந்து இளம் கம்பி பதத்தில் இருக்கணும். திக்கான கம்பி பதம் எடுத்துட்டா கொஞ்ச நேரத்தில் பாகு முருகின மாதிரி ஆகிட்டு நீங்கள் போடுற ஜாங்கிரி எல்லாம் சரியாக ஊறாத மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து ஆயிலோட ஹீட்டு. ஸோ அது வந்து எப்பவுமே மைல்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஆயில் வந்து ஒரு 1 இன்ச்சு to 1.5 இன்ச்சு இருந்தால் போதும் உங்களுக்கு. வானிலையில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு நீங்கள் புதுசாக போடுறீங்க ஜாங்கிரினா உங்களுக்கு போடுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.